அவன் ஊர்ல ஆடையை அவுத்து விட்டு ஓலையை கட்டிட்டு ஓடியாந்தான். அதுலயும் ஒரு கிருத்திரம் பிடிச்சவன் தீய வச்சு விட்டுருக்கேன், நோட்டீஸ் பாயிண்ட். அதோட நான் எவ்வளவோ ஆறுதல்படுத்தினேன். புள்ள தேமி தேமி அழுது ராமதாஸ் வீட்டுல போய் கேப்பமா வாங்கி தின்ட்டு இப்ப எங்க தெரியுமா என் மானம் இருக்கேன்? பொன்னமராதி பஸ் ஸ்டாண்ட்ல. பொன்னமராதி கண்ணை வைக்கலையா? வெள்ளரி பஞ்சு வைக்கிறான். ஆனா இதே நிலைமை எனக்கு வந்துரும்னு திக்குன்னு பயம். ஆனா உன்னை நான் எச்சரிக்கிறேன், வளரும் பிள்ளைதானே அப்படின்னு உனக்கு எச்சரிக்கிறேன். உன்னை நாங்க காதலிக்கிறோம். காலையில மேலூர்ல உனக்கு 40 சமுசா, 20 சப்பாத்தி, 30 குருமா, எவன் காசு இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். வளரும் பிள்ளைதானே தெலுக்கு தெலுக்குன்னு இருந்துட்டு நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுமே என்பது. ஆனா என்னையே எதிர்த்தைய மாணவனை வெள்ளரி பஞ்சு வைக்கிட்டு நாளைக்கு ராமதாசன் இஞ்சி மரப்ப வைக்க விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உனக்கு அவையை மட்டும் 3:30 நாடகத்தை முடிக்க ஒண்ணுமே இல்ல. ஏன் கை தட்டுற? இந்த கொடுமையான உங்களோட அவர் விசிட்டிங் கார்டு வாங்குவாங்க. என்ன சரக்குன்னு தெரியல, அப்ப இருந்து கிருதுனே இருக்காங்க. கோயந்த மருமை சாமியார நான் சந்திக்கும் போது சண்டை வரும். ராமதாஸ் நான் பாட்டு கோவக்காரன் சடக்குன்னு தூக்கிவோம், பெட்டியில் அடிச்சாலும் பெட்டியில் அடிக்க. நாங்களே உங்களை பத்தி பெருமையா சொல்லியிருக்கோம். ஏன் கவலைப்படுறீங்க? என்ன சொன்னீங்க? ஐயா எங்க மாமா எங்க தாய் மாமன் ராதாகிருஷ்ணன், அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நல்லா பாடுவாரு, எல்லா ராகம் தெரிஞ்சவரு, பேச்சுல அவரை மிஞ்ச ஆள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்க நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொல்றாரு, அந்த செருப்படி விட்ட ஐயோக்கிய நான் வர சொல்றா. அவரா சொன்னாரா? நீ 200 செருப்பு வாங்கலையாடா? உங்களை தாத்தா கடைசியில இந்த நிலைமையில இருக்க. ஆனா ஜோசியர் சொன்னது நடக்குதுப்பா. என்னப்பா? என்னதான் நீ நாடகத்துல போனா 4ஆம் படத்துல குரு உட்காந்து எங்கிட்ட ஒரு ஜோசியர் சொன்னார்ல, நீங்க 4 பேரும் கூட்டணி சேர்ந்து எப்படித்தான் வாச்சாலும் ஒரு தர்த்தியை முடிச்ச ஓட்டு அனுப்பி சார். இவன் நம்புற வாங்குங்க சார். ஓவரா பேசுறேன். சாமியை சந்திக்கிறேன். ஆனா ஒரு நாடகத்துக்கு போற ஆளு கூட்டுக்கான சின்ன பையன் வருது உள்ள இப்படின்னு தண்ணி அஞ்சு விழுந்துட்டாங்க. ஐயோ சொன்னாங்க சிற்பி இதான எனக்கு ஆகாது. எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே வைத்தியம் தெரிஞ்சது வைத்தியம் தெரிஞ்சது. நீ எந்த பாட்டு பாடுற? என்ன பாட்டு தாங்க? நான் என்ன வேணா பாடுவேன். மிஸ்டர் மியூசிக் பார்ட்டி 10 ரூபாய்க்கு வாசிக்கிற ஏழை பையன். நாதம் செருப்பு எடுங்க. என்ன சொல்ல வர்ற? மஞ்சூட்ல மாடு வத்தும் போது கையா என்ன சொல்ல வர்ற? தமிழ்லதான் சொல்ல வர மெதுவா பேசிப்பா. பாடுவான். சரிகம பத நிசா நீசா வெட்டிக்கிழமை நீசா சாமி தப மகரிச சரிக சரிக சரி சரி சரிக 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 நீ போய் சிறக சரிக சரிகம பத நிசா நீசா சாமி தப மகரிச அந்த புறத்தில் வரும் மக மஞ்சள் நிலாவுக்கு மதுரை மாறி கொழுந்து வாசா ஏராசாத்தி உன்னுடைய பாரா ஆளுமா தோளுமா இது சேருமா? உங்களோட நான் சேருவேன். அந்த தென்னங்கீற்றில் தெங்கள் காற்றும் கைகொழுக்கும் நீரலிது என்ன ராகம்? உரி உரி ராகம்.
என்ன ராகம் அப்பனே? என்னப்போ சொல்லுங்க அம்புட்டு பேர் சிக்கினீங்க. எவனும் இன்னைக்கு ராகம் சொல்லக்கூடாது. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் கலையிழந்த மாடத்திலே முகாரி ராகம் இது என்ன ராகம்? முகாரி ராகம் ஆடிட்டு நக்கல் பண்ணா எனக்கு பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? எப்படி இருக்கு? முகாரி ராகமா? ஆமா, முகாரி ராகத்தை வாய்ச்சி காட்டினேன் ராமதாசன். பிறந்தது சிவகங்கை மண்ணே ஐயா, अपने सत्य करते 3 மணிக்கு இந்த சித்திரவதையான अपने सत्य करते சரவணா இந்த ராகத்துக்கு பேர் தான் முகாரி ராகம். முண்ட முடியாது என்ன ராகம்? அப்ப அந்த ராகம் எந்த ராகம்? சரிகம பதனிசா மாய மால கவுள. டேய் டேய் நீ வாடா டேய் ஐயா, நீங்க லெட்டர்ல எத்தனை மேடம் செருப்படி வாங்கி நீ தப்பிச்சிட்டியா?